ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டீச்சர் ரெக்ரூட் மோடில் இப்போது பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஈக்குவலன்ஸ் இருக்குது, அது ஈக்குவலன்ஸ் என் சப்ஜெக்ட் ஈக்குவலன்ஸ் இருக்கா, நான் எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இதில் வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபார் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், அகடமிக் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சேம் திங் லாங்குவேஜில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுதே இதில் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஆல்ரெடி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 21 தே ஹேவ் கிவன் லிங்க், ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும். இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு சைட்டுக்கு உங்களுக்கு வந்து லீட் பண்ணும். இதில் போனீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ஈக்குவலன்ட் இருக்குது அதுக்கான ஜிஓ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து நான் வந்து அப்ளைட் ஜுவாலஜி படிச்சிருக்கேன் அப்படின்னா இது எதுக்கான ஈக்குவலன்ட் அப்படின்னா ஜுவாலஜிக்கு ஈக்குவலன்ட். இதுக்கான ஜிஓ நீங்கள் எங்கே சர்ச் பண்ண வேணால் ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கனே போதும், யூ கேன் கெட் யுவர் ஜிஓ. இந்த ஜிஓ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ ரொம்ப எளிமையாக உங்களோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஜிஓஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 205 பேஜ் வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கிற சப்ஜெக்ட்லேருந்து இப்போது ரொம்ப ஓல்டான சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். 2043 என்ட்ரிஸ் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எம்ஏ ரூரல் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் அப்படின்னா இதுக்கான ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் நான் பேஜ் நம்பர் 1, பேஜ் 2 நான் போகிறேன். மாஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு நான் படிச்சிட்டோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு எம்பிஏ. இதுக்கான ஜிஓ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சேம் வே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கான ஜிஓஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபேன்சியான கோர்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஈக்குவலன்ஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு என்ட்ரியை கிளிக் பண்ணிட்டு உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி அப்படின்னு ஒருத்தங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவலன்ட் டு பாட்டனி, எம்எஸ்சி பாட்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நான் எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு இஃப் ஐ கம்ப்ளீட் மை பிஎட், நான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எம்எஸ்சி பாட்டனிக்கு வந்து ஈக்குவலன்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க, நான் பிளான் பயாலஜி பிளான் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன், இது வந்து எனக்கு வந்து பாட்னிக்கு ஈக்குவலண்ட்டா அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுக்கான ஃபுல் ஆத்தென்டிகேஷன் இதில் இருக்குது உங்களுக்கு. இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி எம்எஸ்சி இன் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி இது வந்து நான் எம்எஸ்சி பாட்டனிக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா இல்லை, இட் இஸ் நாட் ஈக்குவலண்ட். அப்போது இதுக்கான ஜிஓ இங்கே இருக்குது. அப்போது நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப் பாட்னி டீச்சர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்போது உங்களோட கோர்ஸ் எந்த கோர்ஸோ அதுக்கான ஈக்குவலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது பாட்னிக்கு ஈக்குவலண்ட்டாக சில சமயம் ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பயோகெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அனிமல் சயின்ஸ்க்கு வந்து எம்எஸ்சி ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி பிளான் சயின்ஸ் அப்ளை சொன்னீங்கன்னா எம்எஸ்சி பிளான் பயாலஜி பிளான் பயோடெக்னாலஜின்னு கோர்ஸ் இருந்துச்சு. அதையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிளான் சயின்ஸ்னு இருந்துச்சு பாரதிய யூனிவர்சிட்டியில் கொடுக்குறது. இது வந்து எம்எஸ்சி பாட்டனிக்கு ஈக்குவலண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறது ஈக்குவலண்ட்டாக இல்லை அப்படின்னு பார்த்துக்க முடியும். இப்போ பிடெக் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் இப்படி கோர்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு பிஇ சிவில் அப்படின்னு நம்ம காமனாக சொல்லுவோம், பட் இட் இஸ் நாட் ஈக்குவலண்ட். அப்போது எந்த கோர்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குது அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணும், எம்ப்ளாயபிலிட்டி எப்படி அவைல் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. ஆஸ் எ டீச்சராக நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம கவர்மெண்ட் செக்டருக்கு போகிறோம், இல்லை நம்ம அகாடமிஷியன் ஆகணும், இல்லை நம்ம டீச்சராக தான் போகிறேன் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணணும். ஒரு பேரலல் சயின்ஸ் இல்லை ஸ்டடீஸ் படிக்கும்போது எது வந்து ஆல்ரெடி ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் படிக்கணும். இப்போது எம்எஸ்சி அப்ளைடு ஃபிசிக்ஸ் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி அப்ளைட் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்ளைட் கொடுத்துருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்சி அப்ளைட் ஃபிசிக்ஸோட சிலபஸும் இந்த எம்எஸ்சி ஃபிசிக்ஸோட சிலபஸும் கிரெடிட் ஸ்கோர்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க ஈக்குவலன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த நேம் வேணால் சேமாக இருக்கலாம், பட் அதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால ஈக்குவலன்ஸ் வாங்க முடியாது. அப்போ ஈக்குவலன்ஸ் வாங்க முடியல அப்படின்னா யூ கேன் நாட் கோ ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி. அப்போ எம்ப்ளாயபிலிட்டி கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். சேம் திங் அப்படியே நம்ம பார்த்தா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்படி கொடுத்துருந்தாங்க, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி அப்ளைட் கெமிஸ்ட்ரி இன் அண்ணா யூனிவர்சிட்டி தட் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி.
அப்போது நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குது, எது நான் ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இதில் ஃபுல்லாக செக் பண்ணிக்க முடியும். சேம் திங் அதுக்கான ஜிஓஸும் இந்த இடத்துல அவைலபிள். நம்ம எந்த இடத்துலையும் போய் ஒவ்வொன்றும் சர்ச் பண்ண அவசியம் இல்லை, ரொம்ப எளிமையாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈவன் அவங்க வந்து பிஎட் அப்ளை பண்ணலை, இல்லை டிஆர்பி போகவே இல்லை அப்படின்னாலுமே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், நான் வந்து ஐம் கோயிங் டு ஸ்ட்ரெயிட் த்ரூ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாபுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ் அ டீச்சராக நம்ம கண்டிப்பாக எஜுகேட் பண்ணணும். எந்த கோர்ஸ் வந்து எதுக்கு எலிஜிபிள் இருக்கும், எது எலிஜிபிளாக இருந்தால் நம்ம அந்த ஜாபுக்கு போக முடியும். நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல எம்எஸ்சி மேக்ஸ் வந்து இன்எலிஜிபிளாக இருக்கும். எம்எஸ்சி மேக்ஸ் இருக்கிற இடத்துக்கு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிற கேண்டிடேட் வந்து இன்எலிஜிபிளாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த அத்தனை டிஃப்ரென்ஸ்க்கான உங்களுக்கு ஃபுல் ஒரு பேக்கேஜ் ஆஃப் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த சைட்டில் கிடைக்கும். ஸோ இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எம்எஸ்சி டிகிரி வித் டூயல் மேஜர், மேஜர் ஒன் இஸ் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் அண்ட் மேஜர் டூ இஸ் கெமிஸ்ட்ரி. இது வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக அப்படின்னா அதுக்கு நாட் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரி எது ஈக்குவலண்ட் எது நாட் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் தரவாக பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் யூ கேன் கோ அண்ட் அப்ளை ஃபார் யுவர் போஸ்டிங். இது நம்ம ஒரு டீச்சருக்காக மட்டும் இல்லை, இண்டிவிஜுவலாகவும் நம்ம ஒருத்தவங்க எஜுகேட் பண்ணும்போது அதையும் நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஆஸ் எ டீச்சர் நம்ம நிறைய பேருக்கு கைட் பண்ணுற மாரி வரும். 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஜாபுக்கு போகணுன்ட்டு இருக்கேன், அதுக்கு நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்தென்டிக்காக ஜிஓவோட இந்த இடத்துல நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.